ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம டீன் ஹெல்த்தி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ப ரொட்டி. ரொம்ப சிம்பிளான கேப்ப ரொட்டி. கேப்ப மாவு 200 கிராம், கொஞ்சம் உப்பு, ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பொடியை கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரொட்டி தட்டுற பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு உருண்டை எடுத்து அந்த கல்லில் வச்சுட்டு தண்ணி தொட்டு நல்லா அப்படி பரப்பி விடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்புங்க. பரப்பிட்டு நடுவில் ஓட்டை போட்டு மிதமான சூட்டில் இதை வேக வச்சு எடுக்கணும். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இது தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து இந்த கேப்ப ரொட்டியில் இருக்குது. கேப்ப ரொட்டி இனிப்புலேயும் செய்யலாம், அதை ஒரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். கேப்ப மாவில் நிறைய சத்து இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சுன்றது தெரியுது. இதுக்கு தேங்காய் சட்னி அருமையான சைட் டிஷ். வாங்க சாப்பிட்லாம்.